கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வலையம்பட்டி கிராமத்தில் வீற்றிருந்து தன்னை நம்பி நாடி ஓடி தேடி வருகின்ற நம்பிக்கையாளர்கள் அனைவருக்கும் தனது தொடர் வல்லமை மிக்க பரிந்துரையால் எல்லா விதமான நன்மைகளையும் நலன்களையும் வரங்களையும் வளங்களையும் இறைவனிடத்திலே பெற்று தந்து கொண்டிருக்கிற, கேட்ட வரங்களையெல்லாம் தன் தொடர் வல்லமை மிக்க பரிந்துரையால் நமக்கு வாரி வாரி வழங்குகின்ற புனித செபஸ்தியாரின் திருவிழாவை பெருவிழாவை கொண்டாட நாம் அனைவரும் அவரது சந்நிதி நோக்கி ஒரு தாய் பிள்ளைகளாய் வந்திருக்கிறோம். அவரது பெருவிழா மகிழ்வில் திளைத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நம் பாசமிகு பங்கு தந்தையர், இந்த பலி நிறைவேற்றுகின்ற அனைத்து அருள் பணியாளர்கள் சார்பாக திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து மகிழ்கிறேன். ஒரு இளைஞன் ஒரு துறவி இடத்திலே சென்று ஒரு கேள்வி கேட்கின்றான். என்ன கேள்வி என்றால், கடவுள் என்னை அன்பு செய்கிறார் என்றால் ஏன் என்னுடைய வாழ்வில் இத்தனை வழிகள், இத்தனை சோதனைகள், துன்பங்கள்? அதற்கு அந்த துறவி உடனடியாக பதில் சொல்லாமல் ஒரு வயல்வெளிக்கு அழைத்து செல்கிறார். அங்கு ஒரு விவசாயி விதை விதைத்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்தவுடன் அந்த இளைஞனுக்கு மீண்டும் ஒரு கேள்வி எழுகிறது. ஏன் விதையை நிலத்தில் விதைக்க வேண்டும், மண்ணுக்குள் புதைக்க வேண்டும்? அதை மண்ணுக்கு மேலே வைத்தால் மட்டும் போதாதா, அது வளராதா என்று யதார்த்தமாக தனது கேள்வியை தொடுக்கிறான். அதற்கு அந்த துறவி மிக எளிமையாக பதில் சொல்கிறார். மண்ணுக்கு மேல் இந்த விதையை வைத்தால் அது செடியாகவோ கொடியாகவோ உருவாகாது. மாறாக அது மண்ணுக்குள் செல்ல வேண்டும். மண்ணுக்குள் செல்கின்ற போது நம் கண் பார்வையில் அது அழிவாக தென்படலாம். ஆனால் மண்ணுக்குள் செல்கின்ற விதை ஒரு புதிய உயிராக, செடியாக, கொடியாக வெளிவருகிறது என்று சொல்லிவிட்டு, அதேபோல்தான் கடவுள் தன்னை நேசிக்கின்றவர்களின் ஆன்மாக்களை எப்பொழுதுமே வெளிச்சத்தில் வைப்பதில்லை, சில நேரங்களில் இருளிலும் புதைக்கிறார். புதைப்பது அழிவதற்கு அல்ல, மாட்சி பெறுவதற்கு. அந்த விதை அழிக்கப்படாமல் புதிய உயிராக விருட்சமடைகிறதோ அதுபோல நாமும் இருளிலே புதைக்கப்படுவது மாட்சியை காண்பதற்கு என்று அந்த இளைஞரிடத்திலே பதில் சொன்னாராம். இம்மண்ணிலே விசுவாச விதையாக விழுந்து வழியின் வழியாக மறை சாட்சியத்தை தழுவிக்கொண்ட நம் புனிதருக்கு இன்று நாம் விழா எடுத்து மகிழ்கிறோம். இந்த விழா நாளில் நாம் சிந்தித்து நம் புனிதரின் அடிச்சுவட்டில் பயணப்பட கொடுக்கப்பட்டிருக்கின்ற மைய கருத்து, மறை சாட்சியின் மணிமகுடம் புனித, சத்தமா சொல்லுங்க, என்ன சத்தமா சொல்லுங்க, செபஸ்தியார். இன்றைய மறையுரையை நம் புனித செபஸ்தியாரை பற்றி அறிவதற்கு முன்பாக மறை சாட்சிகள் என்பவர்கள் யார், அவர்களை நமது திரு அவை எப்படி அழகு பார்க்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டு, அப்படிப்பட்ட மறை சாட்சியத்தை நம் புனிதர் எப்படி தழுவிக்கொண்டார் என்பதை அறிந்து கொள்வதுதான் சாலச் சிறந்ததாக இருக்கும் என்று கருதுகிறேன். மறை சாட்சிகள் என்பவர்கள் யார்? இன்று நமக்கு வாசித்து தரப்பட்ட இரண்டாம் வாசகத்தில்
புனித பேதுரு மிக அழகாக எடுத்துரைக்கிறார். நன்மை செய்து துன்புறுவதே மேல் என்று சொல்கிறார். நன்மை செய்து நன்மை செய்ததற்காக துன்பத்தை ஆற தழுவி முத்தமிட்டவர்கள்தான் மறை சாட்சிகள். நமது முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மறை சாட்சிகளை பற்றி சொல்கின்ற போது இப்படியாக அவர் சொல்கிறார். மறை சாட்சிகள் கடவுளின் தோட்டத்தின் கனிகள் என்று சொல்கிறார். அத்தோடு மட்டும் அவர் நிறுத்திவிடவில்லை. பாவத்தையும் மரணத்தையும் அளித்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்வாள் வாழ்ந்து காட்டியவர்கள்தான் மறை சாட்சிகள் என்று மறை சாட்சிகளை பற்றி நம் முன்னாள் திருத்தந்தை மிக அழகாக எடுத்துரைக்கிறார். இந்த மறை சாட்சிகள் என்ன செய்தார்கள்? மறை சாட்சியத்தின் மூலமாக தீமையை விட நன்மை வலிமையானது என்பதை எடுத்துரைத்தார்கள். எனவேதான் அவர்கள் இறந்தும் இன்றும் நம் மனங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நன்மையின் சார்பாக நிலைப்பாடுகளை எடுத்து தங்களது இன்னுயிர்களை எல்லாம் தாரை வார்த்த இந்த நல்லவர்கள் மறை சாட்சிகள். இந்த மறை சாட்சிகளின் வரிசையில் இந்த மறை சாட்சிகளின் மணிமுடியாக, மறை சாட்சியத்தின் மணிமுடியாக எப்படி நம் அருட்காவலர் புனித செபஸ்தியார் திகழ்கிறார் என்பது இன்று நாம் சிந்தித்து அவரை போல நாமும் எப்படி திகழ வேண்டும் என்று அசைபோட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்று வாசித்து தரப்பட்ட முன்னுரையில் புனித செபஸ்தியாரின் வாழ்க்கை வரலாறு நம் மனக்கண்களின் முன்பாக தத்துரூபமாக எடுத்துரைக்கப்பட்டது. நம் புனிதர் பிரான்ஸ் நாட்டிலே பிறந்து இத்தாலியிலே இருக்கின்ற மிலன் நகரிலே வளர்ந்து படித்து போர் வீரராக ரோமை படையிலே இணைந்து தன்னிடம் இருந்த நற்பண்புகளாலும் நெஞ்சுறுதியாலும் படை தளபதியாக உயர்கிறார். அப்படி உயர்கின்ற நம் அருட்காவலர் சிறையிலே தவித்த மக்களுக்கு ஆண்டவரை எடுத்துரைக்கிறார். சிலர் துன்பத்திலிருந்து மீட்படைய உதவுகிறார். இந்த செய்திகளை எல்லாம் அறிகின்ற அரசன் அவரை எச்சரிக்கின்றான். என்ன எச்சரிக்கை செய்கிறார்? நீ கிறிஸ்துவை அறிவிக்க கூடாது, கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும். அப்படி மறுதலிக்கவில்லை என்றால் அதனுடைய பின் விளைவுகளை நீ சந்திக்க வேண்டும் என்று கொக்கரிக்கிறான். ஆனால் நம் புனிதர், நம் பாதுகாவலர் புனித செபஸ்தியார் மறுதலிக்காமல் உண்மையை உரக்கச் சொல்கிறார். இவர்தான் உண்மையுள்ள கடவுள் என்று அந்த கடவுளுக்கு சான்று பகர்கிறார். திருவெளிப்பாடு 2வது அதிகாரம் 10வது இறை வார்த்தையிலே வாசிக்கின்றோம். நீ இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, நீ இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, நான் உனக்கு வாழ்வின் மணிமகுடத்தை அளிப்பேன் என்று சொல்லுகின்ற இறை வார்த்தை நம் புனிதருக்கு மிகவும் பொருந்தி போவதாக இருக்கிறது. இறந்தாலும் இறப்பை தான் தழுவினாலும் அவர் நம்பிக்கையோடு இருந்தார். உண்மையை உரக்கச் சொன்னார். இறப்பு என்னை ஆறத் தழுவினாலும் அதை கண்டு நான் அஞ்ச மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்தார். இங்கு நமக்கு ஒரு கேள்வி எழலாம். என்ன கேள்வி என்றால், ஒரு படை தளபதியாக இருந்தவர் கட்டாயம் கோழையாக இருக்க முடியாது, உடல் அளவிலும் மனதளவிலும். அப்படி தனது உடலிலே பலம் பொருந்திய நபராக இருந்த நம் புனிதர் செபஸ்தியார் ஏன் இந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார்? ஏன் பலவீனமாக அம்புகள் எய்யப்படுகின்ற போது இருந்தார் என்று நமக்கு கேள்வி எழலாம். அது அவருடைய பலவீனம் அல்ல,
அதுதான் அவரது ஆன்மீகம். அது அவருடைய பலவீனம் அல்ல, அதுதான் அவரது ஆன்மீகம். இன்றைய நற்செய்தியிலே நமக்கு வாசித்து தரப்பட்டது, உடலை கொள்பவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம், உங்கள் ஆன்மாவை கொள்பவர்களுக்கே நீங்கள் அஞ்சுங்கள் என்று மத்தேயு நற்செய்தியாளர் நமக்கு கற்றுத்தந்தார். அந்த இறை வார்த்தைகளை உள்ளுறுதியாக நம்பியதன் காரணத்தால் நம் புனிதர் அதை தனது ஆன்மீகமாக கொண்ட காரணத்தால் அந்த மறைசாட்சிய மரணத்தை ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, மறைசாட்சிகள் என்பவர்கள் உயிரை மாய்த்து கொண்டவர்கள் அல்ல, உயிரை தியாகம் செய்தவர்கள் அல்ல. புனித அகுஸ்தினார் மிக அழகாக சொல்கிறார், கடவுள் மறைசாட்சிகளின் மரணத்தை விரும்புவதில்லை, மாறாக எதை அவர் விரும்புகிறார் என்றால், கடவுள் உண்மையின் சார்பாக நிலைப்பாடு எடுப்பவர்களை விரும்புகிறார். உண்மையை தேர்ந்தெடுப்பவர்களை அவர் அதிகமாக விரும்புகிறார் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நம் புனிதரும் உண்மையை தேர்ந்தெடுத்தார். எது உண்மை? அரசன்தான் கடவுள், அவனை வழிபட வேண்டும் என்ற நிலைப்பாடு அங்கு மேலோங்கி இருந்தபோது, அரசன் கடவுள் அல்ல, நான் நம்புகின்ற இறைவன்தான் கடவுள், அவர்தான் உண்மை, அந்த உண்மைதான் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற யதார்த்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இதை ஏற்றுக்கொண்டால் மரணம் வரும் என்றாலும் அஞ்சாமல் அதை அறிக்கை செய்தார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, மறைசாட்சிகள் என்பவர்கள் சாவை தேர்ந்து கொண்டவர்கள் அல்ல, மாறாக உண்மையை தேர்ந்து கொண்டவர்கள். அந்த உண்மை எது? அவர்தான் நம் கடவுள் என்பதை நம் புனிதர் இன்று நமக்கு கற்றுத்தருகிறார். அம்புகளால் எய்யப்பட்டவர் மரணத்தை தழுவாத சூழ்நிலையில் மீண்டும் உயிர் பெறுகிறார். உயிர் பெறுகின்ற அவர் என்ன நினைச்சிருக்கலாம்? பேசாம பொழைச்சது போதும், இதோட இருந்திருக்கலாம் என்று நினைத்திருக்கலாம், பதுங்கி இருக்கலாம், பாதுகாப்பாக இருந்திருக்கலாம், ஏன் இந்த வம்பு என்று ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் அவர் ஒதுங்கவில்லை. மீண்டும் அரசரிடம் செல்கிறார், அநீதியை எடுத்துரைக்கிறார், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறைகூவல் விடுக்கிறார். இன்றைய நற்செய்தியிலே 10வது அதிகாரம் 32வது இறை வார்த்தையிலே நமக்கு வாசித்து தரப்பட்டது, மனிதர் முன்பாக யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை நான் என் தந்தையின் முன்னிலையிலே விண்ணகத்திலே ஏற்றுக்கொள்வேன் என்று நம் ஆண்டவர் இயேசு எடுத்துரைத்ததை தன் மனதிலே அதிகமாக இருத்திய நம் புனிதர் மீண்டும் அந்த உண்மையை, இயேசுவை அந்த அரசன் நம்ப வேண்டும் என்று எடுத்துரைக்க பயப்படவில்லை. புனித பெர்னார்ட் மிக அழகாக சொல்லுவார், விசுவாசம் பேசப்பட வேண்டிய இடத்தில் மௌனம் பாவமாகிறது. விசுவாசம் பேசப்பட வேண்டிய இடத்தில் மௌனம் பாவமாகிறது. அவர் நினைத்திருந்தால் பேசாமல் இருந்திருக்கலாம், மௌனம் சாதித்திருக்கலாம். இருந்தாலும் மரணம் வந்தாலும் ஆண்டவரை எடுத்துரைக்கிறார், துணிந்து எடுத்துரைக்கிறார். எடுத்துரைத்ததன் வழியாக மீண்டும் அவர் இறப்பை சந்தித்து மறை சாட்சியாக இன்று நமக்கு வல்லமை மிக்க பரிந்துரையாளராக உயர்ந்திருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏன் புனித செபஸ்தியார் இத்தகைய துன்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார்? அவர் செய்த தவற்றாலா? கடவுள் அவரை கைவிட்டதாலா? இல்லை, கிறிஸ்துவை தேர்ந்து கொண்டதால், இயேசுவை தனக்கு சொந்தமாக்கியதால். வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னுள் வாழ்கிறார் என்றுரைத்த பவுலடியாரின் வார்த்தைகளுக்கு தனது வாழ்க்கையிலே அர்த்தத்தை தேடிக் கொடுத்ததால் இத்தகைய துன்பங்களை, மறை சாட்சிய மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டார். பிரியமானவர்களே,
மறை சாட்சிகளின் மணிமகுடமாக எப்படி உண்மையை எடுத்துரைத்து அந்த உண்மையை எடுத்துரைத்தால் தான் உயிர் போகின்ற நிலை வந்தாலும் அதில் உறுதியாக இருந்து இறுதியிலே தன் உயிரையும் துச்சமாக கருதி அந்த உண்மைக்கு சான்று பகர்ந்த நம் செபஸ்தியார் உண்மையிலே மறை சாட்சியத்தின் மணி மகுடம்தான். அவருக்கு விழா எடுக்கின்ற நாம் மறை சாட்சிகளாக மாற வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. மாறாக சாட்சிகளாக மாற வேண்டும், சான்றுரைப்பவர்களாக நாம் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பவுல் சொல்லுவார், இன்றைய உலகுக்கு வீரர்கள் தேவை. அவர்கள் யார்? சாட்சிகளாக வாழும் வீரர்கள் தேவை என்று சொல்லுவார். நம் புனிதரும் அவரை போல மறைசாட்சிகளாக நாம் மரிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. மாறாக சாட்சிகளாக, அவர் யாருக்கு சாட்சியாக நின்றாரோ அதே கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக நாம் மாற வேண்டும் என்று இன்று நமக்கு அழைப்பு தருகிறார். எப்படி நாம் சாட்சிகளாக வாழ்வது? நாம் வாழக்கூடிய இந்த உலகம் பொய்களால் சூழ்ந்திருக்கிறது. பொய் சொல்வது அனிச்சை செயலாகவே மாறிவிட்டது. சிலர் வாயை திறந்தாலே பொய்யாகத்தான் வரக்கூடிய அளவுக்கு இந்த உலகம் அவர்களையும் மாற்றி இருக்கிறது. அவர்கள் இந்த உலகத்தை மாற்றி இருக்கிறார்கள். இந்த பொய்மை தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம், நம் புனிதரினுடைய அருட்காவலில் இருக்கின்ற நாம், அவர் எப்படி உண்மையை தேர்ந்தெடுத்து அந்த மறைசாட்சியத்தை தழுவிக்கொண்டாரோ அதே போல உண்மையை பேசக்கூடியவர்களாக, உண்மையின் சார்பாக நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதன் வழி நமது சாட்சிய வாழ்வு இந்த அவனியிலே மலர வேண்டும் என்று நம் புனிதர் இன்று நம்மிடத்திலே வேண்டி விரும்பி கேட்கிறார். இரண்டாவது, எப்படி சாட்சிகளாக மாறுவது என்றால், புனித பெர்னார்டினுடைய மேற்கோளை உங்களுக்கு சுட்டி காட்டினேன். விசுவாசம், அதாவது விசுவாசம் பேசப்பட வேண்டிய இடத்தில் மௌனம் பாவமாகிறது என்று சொன்னேன். இன்று பலர் எங்கு பேச வேண்டுமோ அங்கு பேசாமல் மௌனம் சாதித்து விட்டு வெளியில போய் அவங்கள பத்தி பேசிக்கொண்டிருப்பது, அது இன்றைய உலகிலே அதிகமாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது. நம் புனிதரினுடைய அருட்காவலில் இருக்கின்ற நாம் எங்கு பேச வேண்டுமோ அங்கு எதை பேச வேண்டுமோ அதை உண்மைத்தன்மையோடு பேச வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை நமக்கு தந்து அதன் வழி அவருக்கு சாட்சிகளாக மாற வளர நம்மை இன்று நம் புனிதர் சிறப்பாக அழைக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் அறிந்த ஒரு மேற்கோள், வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்பது. ஆனால் இன்று நம் புனிதர் அதை சற்று மாற்றி நமக்கு கற்றுத்தருகிறார். வாழ்வது ஒரு முறைதான், ஆனால் நம்மால் வாழ வேண்டும் பல தலைமுறை. நம்மை யாரும் வாழ்த்த தேவையில்லை, நம்மால் மற்றவர்கள் வாழ வேண்டும். அதுதான் மறைசாட்சிகளின் மணிமகுடமாக திகழ்கிற புனித செபஸ்தியார் இன்று நமக்கு தருகின்ற அற்புதமான அன்பான அழைப்பாக இருக்கின்றது. வீழ்ச்சி இல்லாமல் மாட்சி இல்லை, சிலுவை இல்லாமல் மகிமை இல்லை, முள்முடி இல்லாமல் மணிமுடி இல்லை, துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை, சாவில்லாமல் வாழ்வில்லை என்பதை தனது மறை சாட்சிய மரணத்தால் நமக்கு எண்பித்து காட்டியிருக்கின்ற புனிதர் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி? நீ கிறிஸ்தவனாக உயிரோடு இருக்க விரும்புகிறாயா, இல்லை உயிருள்ள கிறிஸ்தவனாக இருக்க விரும்புகிறாயா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நீ கிறிஸ்தவனாக உயிரோடு இருக்க விரும்புகிறாயா, அல்லது உயிருள்ள கிறிஸ்தவனாக
இருக்க விரும்புகிறாயா என்று நம்மை பார்த்து கேட்கிறார். நாம் கிறிஸ்தவராக உயிரோடு இருக்க போகிறோமா, இல்லை உயிருள்ள கிறிஸ்தவர்களாக இருக்க போகிறோமா என்பதை சிந்தித்து பார்த்து உயிருள்ள கிறிஸ்தவர்களாக மாற, நாளும் வளர மறை சாட்சிகளின் மணிமுடியாய் இருக்கின்ற நம் அருட்காவலர் புனித செபஸ்தியார் இறைவனிடத்திலே பரிந்து பேசுவாராக. ஆமேன்.